நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் உங்களுடைய ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ஃப்ரீ ஃபைல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். வீடியோவில் பாஸ்வேர்டு 3 இடத்துல டிஸ்பிளே ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டு நோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்முடைய கிரியேட்டிவிட்டியில் ஒரு படத்துக்கான ஸ்கின் டோன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் சில விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்ன ஏதுங்கிற விஷயமெல்லாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் நான் வழக்கமாக கொடுக்கக்கூடிய பிஎஸ்டி ஃபைல் அதுவும் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேண்டாம். அது வழக்கமாக எப்போதுமே நம்ம சேனல் கொடுப்போம். பிஎஸ்டி ஃபைல் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டையும் நோட் பண்ண முடியும். நீங்கள் பாஸ்வேர்டை பார்த்தா தான் நான் கொடுக்கக்கூடிய பிஎஸ்டி ஃபைலை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோவில் இந்த சீட்டை உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். இதில் இருக்கக்கூடிய கலர் கரெக்ஷன், அப்புறம் ஸ்கின் டோன், அதை பற்றி பேசினேன். இந்த படத்துக்குமான ஸ்கின் டோன் பற்றி நான் பேசினேன். இது இவங்களுக்கான ஒரிஜினல் ஸ்கின் டோனே கிடையாது. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரிஜினல் ஸ்கின் டோனே கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த சீட்டில் எந்த இமேஜுமே ஒரிஜினல் ஸ்கின் டோனே கிடையாது. அதே நேரத்தில் இந்த சீட்டில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட், நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம பேசுறது கலர். இப்போ நான் இந்த படத்தோட இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணி காட்டுறேன். அதுதான் ஒரிஜினல் ஸ்கின் டோன். இப்போ நீங்க பாக்குறீங்களா, இது ரெண்டுமே ஏஐல ஒர்க் பண்ணுது. முழுக்க இது ஏஐல ஒர்க் பண்ணுது. ஆனா அதே நேரத்தில் லெஃப்ட் சைட்ல இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஒரிஜினல் ஸ்கின் டோன் காமிச்சிருக்கேன். இவங்க 2 பேத்துக்குமான ஒரிஜினல் ஸ்கின் டோன் இதுதான். இவரை விட இந்த பொண்ணு சிகப்பா இருக்கும். ஆனா ரைட் சைட்ல உள்ளது ஒரிஜினல் ஸ்கின் டோன் கிடையாது. நான் இந்த கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி ஸ்கின் டோனை மாத்திருக்கேன். இதுக்கு ஸ்கின் டோன் நான் வேற மாதிரி ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்கின் டோனை மாத்தி ஒர்க் பண்ணிருக்கேன்.
இதை வந்து நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு சில படங்கள் காட்டுறேன். அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுவும் ரெண்டுமே ஏஐயில் ஒர்க் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 2 இமேஜுமே என்னுடைய இமேஜ் தான். இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கல, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்கின் டோன். நான் வந்து சகப்பாகவும் இருக்க மாட்டேன், கருப்பாகவும் இருக்க மாட்டேன். அதாவது நிறம். இதுதான் என்னுடைய நிறம், இதுதான் என்னுடைய கலர். என்னுடைய இமேஜை வந்து நான் நிறைய எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் வந்து சில படங்கள் மட்டும் ஸ்கின் டோன் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கல, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து வேற மாதிரி இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஸ்கின் டோன் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுக்கும் ரெண்டுக்குமான ஸ்கின் டோன் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து சில குறிப்பிட்ட படங்களுக்கு மட்டும்தான். இதை வந்து நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கேன். அந்த படமே நமக்கு சொல்லும், இதுக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த படமே நமக்கு சொல்லும். ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு படத்துக்கான ஸ்கின் டோன் வந்து ரெண்டு விஷயம் தான். ஒன்று லைட்டிங்கு, இன்னொன்று கிரியேட்டிவிட்டி. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து சில குறிப்பிட்ட படங்களுக்கு மட்டும்தான். இந்த 2 பேஸ் பண்ணி தான் ஸ்கின் டோன். அதுதான் பக்கா ப்ரொஃபஷனல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, ரைட்டு லெஃப்ட்டு அந்த படங்களுக்கான ஸ்கின் டோன் வந்து வேற. அதுவே சென்டரில் இருக்குல்ல, அந்த படத்துக்கான ஸ்கின் டோன் வந்து வேற. இப்போ இந்த வீடியோவில் ஸ்கின் டோன் பற்றி சில விஷயங்கள் தான் நான் பேசியிருக்கேன். ஸ்கின் டோன் அப்படின்னு வரும்போது சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அது சாதாரண விஷயம். பக்கா ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதுக்கான ப்ராசஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அதெல்லாம் பக்கா ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். ப்ரொஃபஷ்னலுக்கும் பக்கா ப்ரொஃபஷனலுக்கும் இப்போ நான் ஒரு சின்ன விளக்கம் தரேன். இப்போ நம்ம வந்து படம் பார்க்கறதுக்காக தேட்டருக்கு போகிறோம். படம் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸ்ட்டு நம்ம கேட்குறோம், படம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவர் வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார்னா அது வேற. அதே ஆடியன்ஸ் படம் வந்து செம்ம மாசா இருக்குங்க அப்படின்னு சொன்னார்னா அது வேற. நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் செம்ம மாசா இருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்பதான் நீங்க பாஸ்வேர்டையும் நோட் பண்ண முடியும். நீங்க பாஸ்வேர்டை பார்த்தா தான் நான் கொடுக்கக்கூடிய PST ஃபைலை நீங்க பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து ஒரு யூடியூபர் கொடுத்தது, சரிங்களா? அவர் வந்து யூடியூபர் மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் எடிட்டர். இந்த படத்தை வந்து அவர் வந்து வித்தியாசமாக ஒர்க் பண்ணி அவருடைய சேனலில் போட்டார். அந்த ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் வந்து அவருடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தாரு, நீங்களும் பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரின்னு சொல்லி நானும் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி நானும் ஒர்க் பண்ணேன். அவர் வந்து ஏஐயில் ஒர்க் பண்ணல, முழுக்க மேனுவலாக ஒர்க் பண்ணாப்ல. ஆனால் அவருக்கு ஏஐயில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்துமே அவர் வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணார். சரி, அவர் வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணார், நம்மளும் மேனுவலாக ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நானும் இந்த படத்தை வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணேன். இப்போ நான் மேனுவலாக ஒர்க் பண்ணதை காட்டுறேன்.
இதுதான் நான் ஒர்க் பண்ணது. இதில் வந்து துளி அளவு கூட ஏஐ பயன்படுத்தவே கிடையாது. இந்த மேலே இருக்கக்கூடிய மேகம் அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாலுமே அது வந்து ஏஐ தான். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரி கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கூகுளில் போய் ஒரு மேகம் இருக்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணேன். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வச்சு ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் இந்த படத்தை பற்றி இந்த வீடியோட எண்டில் சில விஷயங்கள் நான் பேசுவேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
உங்களுக்கு வந்து ஆல்பம் வந்து ஏஐயில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணுங்கள். நான் எல்லா விளக்கத்தையும் அதிலே கொடுப்பேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வண்டியை பற்றி வீடியோட எண்டில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை வந்து நான் மேனுவலாக ஒர்க் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க, சரிங்களா? நான் மேனுவலாக ஒர்க் பண்ணதை காமிச்சிட்டேன். அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ விஷயம் என்னன்னாக்கா, சரி இந்த படத்தை வந்து நம்ம ஏஐலையும் ஒர்க் பண்ணலாமே, ஏஐயில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு தோணுச்சுனாலே முடிச்சிடணும். முடிச்சிடலாமா? ஒர்க் பண்ண இந்த கிரியேட்டிவிட்டியை இது வந்து அவருக்கு தேவைப்பட்டாக்க கண்டிப்பாக எங்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து காசு பணம் அதெல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நானாக ஒர்க் பண்ணது, நானாக விரும்பி ஒர்க் பண்ணது. அவர் வந்து செய்ய சொன்னால் நான் வந்து காசு கேட்கலாம். அதனால் காசு கேட்டால் அது பெரிய தப்பு. இந்த படத்தை கொடுத்த அந்த யூடியூபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஏன் அவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னாக்க, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். என்னதான் நான் வந்து ஏஐயில் ஒர்க் பண்ணாலுமே இதே படத்தை நான் வந்து மேனுவலாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் வந்து அனுபவம் சொன்னேன். வச்சா எற விழணும்.